ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் மனைவிட்ட நான் சாண்ட்விச் செஞ்சு கொடுறேன்னு சொன்னேன். சரிங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை அவள் ஸ்டார்ட் பண்ணிட்டா. முதல்ல இருப்பு சட்டியை அடுப்பில் வச்சு அது எண்ணெயை ஊற்றிட்டு அந்த இருப்பு சட்டியில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டா. அதை நல்லா வதக்குனா. பூண்டு கொஞ்சம் போட்டா. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகாய் போட்டால். அப்புறம் தக்காளியை போட்டால். அப்புறம் தக்காளியை போட்டு வதக்குனா. அப்புறம் என்ன பண்ணான்னா, அப்புறம் மிளகாத்தூள், ஆச்சி மசாலா பொடி, அப்புறம் சிக்கன் மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு அதில் கொஞ்சம் மிளகுத்தூளை தூவி விட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டா. பொன்னிறமாகிற அளவு வதக்குனா. அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை போட்டுவிட்டு நல்லா வதக்கி விட்டு பொன்னிறமாக ஆயிடுச்சு. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அந்த சட்டியிலேருந்து அந்த இதை எடுக்கிறா. அதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பார்த்தா உப்பு இருக்கா இல்லைன்னு. உப்பு இருக்குது, ரைட். அப்புறம் என் மனைவி ப்ரெட் எடுத்தா. ப்ரெட்டு மேலே வந்து சீஸை தடவுனா. சீஸை தடவிக்கிட்டே இருந்துட்டு நல்லா சீஸை தடவிட்டு அவள் செஞ்சு வச்ச ஸ்டஃப்பை அந்த ப்ரெட்டு மேலே வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டையும் எடுத்தா. அந்த ப்ரெட்டு மேலேயும் சீஸ் நல்லா தடவிட்டு அந்த ப்ரெட்டை ஆல்ரெடி ஸ்டஃப்போடு சேர்த்து இது பண்ணான். அப்புறம் நிறையா அந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு, தோசைக்கல்லில் நெய்யை விட்டுட்டு ஒவ்வொரு இதாக வைக்க ஆரம்பித்தா சாண்ட்விச்சை. சூடாகி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு செம்ம இதுவாக இருக்கும், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்.